சார் இப்போ ஆக்ஷன் படம் சரி, த்ரில்லர் இந்த மாதிரி வரதும், ஹாரர் மூவிஸ்லாம் வந்துட்டு தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில வந்து நெறைய படங்கள் வந்து சக்ஸஸ் குடுத்துட்டு இருக்குது எல்லாருமே. ஒரு ஜேனல்ல போயிட்டு இருக்கிறப்ப, காமெடி படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டாலே வந்து, இண்டஸ்ட்ரியில வந்து அதுக்கான ஆடியன்ஸ் வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுமே வந்து அத ரசிச்சு பார்க்குறாங்க. தமிழ் சினிமால இப்ப வந்து காமெடி படங்கள் குறைஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல நம்ம அதிகமா வந்துட்டு இந்த மாரி சென்ஸ் ஆஃப் படங்கள குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களா? நிறைய கொடுக்கணும். நான் எப்பயுமே அதான் சொல்கிறது. ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏதோ எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு 2 ஹவர்ஸ் எங்களெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுட்டு வெளியே போகிற வைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த காமெடி படம் எடுக்கிற டிரெக்டர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆர்டோஸ் படங்கள் எடுக்கிறதுனால அது ஒருத்தர் சிம்பிளாக அள வச்சிடலாம். ஆனால் சிரிக்கிற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா எனக்கு சில 80களில் வந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், இன்று போய் நாளை வா, பாக்யராஜோட பாண்டியராஜ் சார், மைக்கேல் மதன காமராஜன் 19 அந்த மாதிரி படங்கள் வரலையேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு இருந்துட்டே இருக்குது. இருந்தது. ஸோ இந்த படத்தில் அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணவும் கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் தமிழில். அதை டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஜாலியாக ஒரு மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதும் கூடாது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு போய், அதான் இது ஏ சர்டிஃபிகேட்னாலும் அதான் கார்த்திகேயன் என்கிட்ட சொன்னது தான். இல்லைங்க நாங்கள் ஏ சர்டிஃபிகேட், ஆனால் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ளீன் ஃபேமிலி அடல்ட் என்டர்டெய்னர்னாரு. அது சூப்பராக சொன்னார். அதாவது நாங்கள் என் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். வெரி சிம்பிள். நான் என் மனைவியோடு பார்த்தேன். அதே மாதிரி இவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் ரசித்து பார்த்தாங்க. அப்போ ஒரு அதுதான் எனக்கு ஒரு காமெடி ஜாலியான ஒரு படம். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கக்கூடாது, அதே நேரத்தில் போரிங் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எகெயின் நிறைய காமெடி படங்கள் வருது. அதுக்காக இது இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ யாரும் பண்ணுறது இல்லைன்னு இல்லை. நெல்சன் சார்லாம் ரொம்ப அழகாக படங்கள் காமெடி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. அவரோட அந்த எனக்கு ஆக்சுவலாக அதான் நான் யோசிப்பேன். இப்போ அண்ணா, கிங்ஸ்லி எல்லாம் அவங்க நெல்சன் ஸ்கூலில் வந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஐ ஹேவ் டு தேங்க் எனக்கு முன்னாடி இருந்த நெல்சன் சார். அந்த மாதிரி குட் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்க வந்து நல்ல ஒரு லைன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு, தோ இட்ஸ் அ டார்க் காமெடி, ஒரு டாக்டர் மாதிரி டார்க் காமெடியோ, ஆனால் ஆக்டிங் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரில் இருக்க ஒரு டார்க் காமெடியோட சாயல் இருக்காது. இதில் ரொம்ப நேச்சுரலாக ஒரு குடும்பம் ஒரு எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரசித்து பார்த்தேன்.